ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேறு யாரும் கிடையாது, நான் தான். ஏன்னா பொங்கல்லாம் முடிச்சுட்டு ஒரு சண்டே இருந்ததில, அப்போ ஃப்ரீயாக தான் இருந்தோம். சரி அடுத்த நாள் வேறு லாகின் பண்ணணும். நம்மளோட குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து காட்டுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் டைம் எதுவும் இருக்காது. நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டுக்கோழி பிரியாணி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக போய் நான் தான் வம்பு இழுத்தேன். ஸோ எப்பயும் போல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக செய்கிற மெத்தடில் செஞ்சுருந்தா அது எதாவது சாப்பிட்ற மாதிரியாவது வந்திருக்கும். நான் செஞ்சதே 4, 5 டைமு. இதில் பில்டப்ஸ் வேறு நான் சூப்பராக செய்வேன். நான் செஞ்சப்போலாம் ஒரு தடவை கூட தீயவே இல்லை, அடி பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன்னா, நம்ம பிரியாணிலேயே மிஸ்ஸிங் கலர் மட்டும்தான், நல்ல கலர் வர வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த சக்தி மிளகா பொடியை போட்டேன். வீட்டில் அரைக்கிற மிளகா பொடிக்கும் அதுக்கும் சரியான டிஃப்ரென்ஸ். அதே அளவு தான் போட்டேன். ஆனால் ரொம்ப காரம், கொஞ்சம் நெஞ்ச காரம்லாம் இல்லை, கண்லேருந்து தண்ணி வர லெவலுக்கு காரம். நல்ல வேளை ரைத்தாலாம் செஞ்சுருந்ததுனால ஏதோ பிரியாணிக்கு ரைத்தா வச்சு சாப்பிடல, ரைத்தாக்கு தான் பிரியாணி வச்சு சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ தயிர் ஊற்றி தான் எல்லோரும் சாப்பிட்டோம். நான் கூட வந்து நாட்டுக்கோழி முட்டை போட்டு ஆம்லெட்லாம் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நினச்சா கூட அந்த பிரியாணி சாப்பிட்டு காரத்தில் அப்படியே அலறிட்டு தலை வலிக்கும்ல, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நாளைக்கு லாகின் பண்ணுங்கிறதே பெரிய டிப்ரெஷன். தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷும் சொதப்பிருச்சு, அதை விட பெரிய டிப்ரெஷன்.